Hi, hello friends, welcome back to the POE vlog channel. நான் தான் உங்க சிது guys. So வந்து காரை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரி காருக்கான ஆக்சரிஸ் பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிருப்போம். அத பத்தின ஒரு வீடியோஸ்க்காக தான் வந்திருக்கோம். கார் ஆக்சரிஸ்க்கு பாண்டிச்சேரியில கொஞ்சம் ஃபெமிலியரான கடை தான். எங்கன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். திட்ட இந்த இடம் எவ்வளவு நாளா இருக்குது அத பத்தி நீங்க சொல்லுங்க. வணக்கம் சார். இது அண்ணாமலை கார் ஜுவல்லரி 2007 ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். பொதுமக்களுடைய நல்ல மதிப்பில் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது காரணம் மக்களுடைய சப்போர்ட் மட்டும்தான். இதுக்கு நாங்கள் வேறு விளம்பரம்லாம் எதுவும் பண்ணாமல் கஸ்டமர் டு கஸ்டமர் சப்போர்ட்லேயே இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். அதுக்கு எல்லாமே கடவுளுக்கும் மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். ஓகே, ஸோ அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸ் எங்கே இருக்குதுன்னா நம்ம 100 ஃபீட் ரோட்டில் நீங்கள் கடலூர்லேருந்து பிரிட்ஜ் இறங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குது. ஆல்ரெடி பிஎம் என்டர்பிரைஸ்னு சொல்லிட்டு இடம் பண்ணியிருப்போம். அது பக்கத்தில் தான் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இந்த பக்கம் வந்து வரீங்கன்னா அதாவது ஐஜி ஸ்கொயர்லேருந்து வரீங்கன்னா ஒரு 10 to 15 பில்டிங்ஸ் தாண்டி தான் இந்த இடம் இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து காருக்கு யூஸ் பண்ண ஆக்சரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஏலேருந்து இசட் வரைக்கும் எல்லாமே இங்கே உள்ளே வச்சிருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஷோரூம் இது ஒன்று இருக்குது, உள்ளே இருக்குது, அப்படியே மேலே இருக்குது, தனித்தனியாக நிறைய இடம் வச்சிருக்கிறாங்க. நான் எல்லாத்தையும் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் இந்த வீடியோ வந்து என்னால் ஃபுல்லாக முடிக்க முடியலன்னா அடுத்தடுத்த அப்டேட்டான வீடியோஸ் நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இந்த காருக்குன்னு ஒரு பாண்டிச்சேரி இந்த இடத்துக்கு ஃபேமஸ் இருக்குது. அந்த டைம்லேருந்தே இவங்க வந்து இந்த இடத்துல ஒரு ஷாப் வந்து வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து என்னென்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து காருக்கு வந்து மெயினாக ஒரு 7 ஆக்சரிஸ் வந்து மெயினாக கண்டிப்பாக தேவைப்படும். அந்த செட்டு, ஸ்பீக்கரு, அந்த திங் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃப்ரண்ட்ல அலாய் வீல், ஸோ என்னென்னலாம் இருக்குமோ அந்த மெயினான ஒரு ஆக்சரிஸில் என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்கலான்னு இருக்கிறோம். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம பிரதர் இங்கே ரெடியாக இருக்கிறாரு. அவரு கூட சேர்ந்து நம்ம வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டம்லேருந்தே போகலாமா? பண்ணலாம். மக்களே, ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த சிஸ்டம் சொன்னேன். சிஸ்டம் பற்றி தான் நம்ம காட்ட போகிறோம். நீங்கள் ஷாப்புக்கு டேரெக்டாக விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெமோ செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேவே வந்து நிறைய அவங்க வந்து சிஸ்டம் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிஸ்டம்லேருந்தே சொல்லுங்கள். சிஸ்டமோட ப்ரைஸஸ்லாம் எப்படி போயிடுது அதை சொல்லுங்கள். சார், நவ்வேடேஸ் வந்து எல்லாருமே ஹைடெக்காக விரும்புகிறாங்க. அந்த மாதிரி ஒரு விரும்புகிற நேரத்தில் கம்பெனிலே சில சிஸ்டம்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. பட்டு மல்டி யூஸாக இருக்காது. அதில் ஜிபிஎஸ் எசென்ஷியலாக இருக்கும். மற்ற சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா மட்டும்தான் இருக்கும். அல்லது கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணி போனால் அவங்க மற்ற சிஸ்டம் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இப்போ நவ்வேடேஸ் எல்லாமே ஆண்ட்ராய்டு சிஸ்டம். நம்ம ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஆண்ட்ராய்டு சிஸ்டமும் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு நம்ம நெட்டை கனெக்ட் பண்ணியோ ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணியோ இதை மாதிரி யூஸ் பண்ணிட்டா நம்ம ஜிபிஎஸ்லேருந்து யூடியூப்லேருந்து பார்த்து ரசிச்சுக்கலாம். எஃப்எம் ரேடியோ இருக்கும், வேர்ல்டு வைடு எஃப்எம் ரிசீவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்னென்னா ப்ளூடூத் ஆப்ஷனும் அதில் இன்பில்டாக வரும். ஸோ இதில் வந்து பிராண்ட் வைஸ் எல்லா பிராண்டும் இருக்குது. மினிமம் ஒருத்தர் ஒரு சின்ன வண்டி எடுத்துகிட்டு வந்தால் கூட அவருக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போடுறதுக்கு 7500 இந்த சிஸ்டம் வந்து கிடைக்கும். அப் டு 32,000 40,000 வரைக்கும்லாம் இருக்குது. பட் கஸ்டமருடைய வேல்யூ பொறுத்து அவங்க சூஸ் பண்ணிக்கிறது. ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே வந்து சிஸ்டம் தான். எஸ் சார், இதெல்லாம் மேலே இருக்கிறது எல்லாமே பிராண்டாக வர்றது. எல்லாமே 1 year வாரண்டி, 2 years வாரண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, சர்வீஸ் வாரண்டி பொறுத்து இது எல்லாமே அமையும். அவங்களுக்கு என்ன பட்ஜெட் கேட்குறாங்களோ எல்லா பட்ஜெட்லையும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது சார். இப்போ இந்த பேசிக்ஸ் சொன்னீங்களா, பேசிக்ஸ் சொல்ல முடியுமா? ஆமாம், ரொம்ப பழைய வண்டி வச்சுருக்கவங்க சிஸ்டம் சின்னதாக தான் போட முடியும். அவங்களுக்காக நாங்கள் பண்ணுறது 1600 3500 வரைக்கும் பேசிக் மாடல்லாம் அவைலபிள். இந்த மாதிரி சிங்கிள் டின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எல்லா கஸ்டமரும் யூஸ் பண்ணிக்கலாம். பழைய வண்டி யூஸ் பண்ணுறவங்களுக்கு லைக் இந்த ஆட்டோவில் கூட இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக அதெல்லாம் கொடுத்துடலாம் சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த இன்டர்மீடியட் இதில் ரிவர்ஸ் கேமரா ஆப்ஷன் சில பேருக்கு வண்டியில் இருக்காது. அதுக்கு நாங்கள் கொடுக்குற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆண்ட்ராய்டு சிஸ்டமோ அல்லது ஸ்மால் மானிட்டரோ வச்சு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா சின்ன காரு கூட அவங்க ஒரு ரிவர்ஸ் கேமரா யூஸ் பண்ணால் கூட ஒரு 3000 இது ஆரம்பிக்கும். அதே போல் மிரரில் பார்க்குறதா இருந்தால் 4500 அந்த ரேஞ்சஸில் கிடைக்கும். மிரராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரிவர்ஸ் கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எனக்கு பென்ட்ரைவ் போட்டு நான் ரிவர்ஸ் பார்க்கணும் சார், பென்ட்ரைவ் போட்டு படமும் பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஹை லுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆண்ட்ராய்டு சிஸ்டத்திலே வர ரிவர்ஸ் ஆப்ஷன் சார். ஸோ பப்ளிக் எஸ் சார் இதெல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் கேமராஸ். இதனுடைய இது வந்து கார்ல பேக்ல ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளே இந்த மாதிரி வரும். ஓகே சார், இப்போ சிஸ்டம் பத்தி சொன்னீங்கல்ல, அப்படியே அந்த ரிவர்ஸ் கேமரா பத்தி சொல்றீங்க. அது என்ன பிரைஸ்? ரிவர்ஸ் கேமரால பல வகை இருக்கு சார். ஏஹெச்டி கேமரா, டிஜிட்டல் கேமரா, நைட் விஷன் கேமரா, ஹெச்டி கேமரா நிறைய இருக்கு. ஸோ எல்லா வெர்ஷன் இதெல்லாம் ஆமா எல்லா வெர்ஷனும் இதில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதில் மூவிங் கேமரா எல்லாமே இருக்கும். கஸ்டமருடைய என்ன ரெக்யூர்மெண்ட் வேணுமோ அதை அப்படியே நாங்கள் பண்ணிடுவோம். இதை பார்த்தீங்கன்னா ஏஹெச்டி கேமரான்னு சொல்லுவாங்க. இது ஆமா பேக்ல எவ்வளோ பொசிஷன் நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கிரீனுடைய கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வைட் ஆங்கிள் கேமரான்னு சொல்லுவாங்க. பம்பர் டு பம்பர் ஃபுல் கவரேஜ்லேயே கிடைக்கும். இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்காது. சாதாரண கேமரா 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும். அவ்வளோதான். ஓகே சார்.
இதுல சிஸ்டம்லயே கொஞ்சம் ஐ வேரியன்ட்னா என்ன பிரைஸ் போகும்? ஐ வேரியன்ட்னா இந்த ப்ளூ பேங்க்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து 24,000 ரேஞ்சஸ்ல கிடைக்கும் சார். ஓகே. ஆமா, சோனில வந்து ஆண்ட்ராய்ட்லாம் இப்போதைக்கு கிடையாது, நார்மல் சிஸ்டமா தான் இருக்கும். ஓகே. அண்ட் மதர் திங்ஸ் ஆக்சிஜன், மை டிவிஎஸ் இதெல்லாம் நாங்கள் பிராண்ட் ஷாப் வச்சிருக்கோம். அதனால மை டிவிஎஸ்னுடைய ரேஞ்சஸ்லாம் ரொம்ப ஹை லுக்காகவே இருக்கும். ஓகே. வாரண்டிலாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ பேங்க்லாம் 2 இயர்ஸ் வரும், ஆக்சிஜன் அண்ட் வேர்ல்ட் டேக்லாம் வந்து 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஓகே. சரி, சிஸ்டம் பத்தி நிறைய சொல்லிட்டீங்க. எஸ். லைக் அதே மாதிரி அந்த அளவுக்கு நீங்க ஸ்பீக்கருமே இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஏன்னா டெஃபினட்டா இருந்து நீங்க ஒரு ஷூர் வச்சிருக்கீங்க. ஷூர். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஹை காஸ்ட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்கல் இதெல்லாம் வந்து ஃப்ரான்ஸ், மேட் இன் ஃப்ரான்ஸு. இதெல்லாம் வந்து சப்வூஃபர் தேவையே படாத அளவுக்கு எஃபெக்டிவ் நல்லா இருக்கும் ஃபோக்கல்ன்றது. அப்புறம் கஸ்டமர் இப்போ நவ்வேடேஸ் லைக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் கேட்பாங்க, சோனி கேட்பாங்க, பயோனியர் கேட்பாங்க. இதெல்லாம் பிராண்டில் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்கும். அதே நேரத்தில் இன்ஃபினிட்டி, இந்த ஜேபிஎலுடைய சிஸ்டர் கன்சர்ன் இன்ஃபினிட்டி, இந்த ஸ்பீக்கரும் அவைலபிள் இருக்கும். ஸோ ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ரேஞ்சஸ் வந்து நம்மகிட்ட கிடைக்கும். இல்லை சார் பட்ஜெட் வைஸாக சில பேர் கேட்பாங்க 1000 ரூபா 1500 ரேஞ்சில் எங்களுக்கு ஸ்பீக்கர் கிடைக்குமானா அதுக்கும் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஸ்பீக்கர்லேயே 1 இயர் வாரண்டியோட 1000 ரூபீஸ்லேருந்து 1600 ரூபீஸ் ரேஞ்சஸ்லேயும் ஸ்பீக்கர்ஸ் கிடைக்கும் சார். ஸ்பீக்கர்ஸ்லேயும் வாரண்டி அவைலபிளாக டெஃபினட்டாக எல்லா ஸ்பீக்கருக்குமே 1 இயர் வாரண்டி இருக்குது. அதே போல் ஊஃபர், சப் ஊஃபர்னு சொல்லுவாங்க, பேஸ் மட்டும் தனியாக கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி பேஸ் ஊஃபரும் கிடைக்கும். இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6,500லேருந்து 7,500, 8,500, 12,500, 15,500 இந்த ரேஞ்சஸ்லாம் அவைலபிலிட்டி கிடைக்கும். டெமோ பார்க்கலாமா அதில் வந்து? டெஃபினட்டாக கிடைக்கும். இதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் உங்களுக்கு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னோட பேஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. ஸ்பீக்கர் பார்த்தோம், லைக் செட் காட்டுனீங்க, இங்க லைட்டுமே வச்சிருக்கீங்க. லைட் பார்க்கும்போது ஆமாம், இதெல்லாம் வந்து சார் இப்போ இதை குறிப்பாக சொல்ல போனால் எல்இடின்னு சொல்லுவாங்க. இந்த எல்இடின்றது என்னென்னா, கஸ்டமர் வந்து இப்போ வந்து கம்பெனிலேருந்து வரப்போ 55-60 வாட்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புகிறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பட் ஆனால் இப்போது எல்லாருமே லைக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹையாக கேட்குறாங்க. எனக்கு பவரே பத்தலை சார், ரோட்டில் ரொம்ப எதிர்க்க வரவங்களாம் ஹைலாம் இருக்குது, எனக்கு ரோட்டில் எப்படி சார் நான் ட்ரைவ் பண்ணுறேன். அவங்களுக்கு ஒரிஜினல் ஒயரை எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் வாட்ஸும் கம்மியாக பட் பவரும் அதிகமாக பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த சிஸ்டம் கொண்டு வரோம். இது பெரிய எல்இடின்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ரெசென்ட் எல்லா வெஹிக்கிள்லையுமே மேனுஃபேக்சரில் எல்இடி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் இந்த எல்இடி இப்போ எல்லா காருக்குமே ஃபிக்ஸ் பண்ணலாம். சாதாரண மாருதி 800லேருந்து கிறிஸ்டா அண்ட் ஃபார்ச்சுனர் வரைக்கும் இந்த லைட்டை யூஸ் பண்ணுறாங்க. இதில் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 3,500லேருந்து அப் டு 10,500 வரைக்கும் ரேஞ்சஸ் இருக்குது. இது வந்து பப்ளிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேமரா பற்றியுமே சொன்னீங்க, எனக்கு இன்னமும் நல்ல குவாலிட்டியான ஒரு கேமரா வேணும், ஃப்ரண்ட்லேயுமே சரி பேக்லேயுமே சரி, அந்த மாதிரி குவாலிட்டியான கேமராஸ் இருக்குது. எஸ் சார், டெஃபினட்டாக. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெக்கார்டிங் கேமரான்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த கேமராவுடைய பர்பஸே என்னென்னா, நைட்டில் வண்டியை நம்ம விட்டுட்டு போனாலும் சரி, பகலில் வண்டி டிரைவிங்கில் இருந்தாலும் சரி, நம்ம வண்டி ஃபுல் சேஃப்டி. ஃப்ரண்ட்டில் வண்டி முன்னாடி யாராவது டேமேஜ் பண்ணுறாங்க, பின்னாடி யாராவது த்ரெஃப்ட் பண்ணுறாங்கன்னா, இது நைட்டில் எப்போவுமே ரன்னிங்லேயே இருக்கும், ஆன்லேயே இருக்கும். அவங்க யாராவது மூவ் பண்ணாங்கன்னா கேப்சர் பண்ணிவிடும், ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணிவிடும். யாருமே இல்லைன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ பேட்டரி கன்சியூம்லாம் ஆகாது. பகலில் அதே போல் டிரைவிங்லேயே வந்து உங்களுக்கு எல்லா இதையும் ரெக்கார்ட் பண்ணிவிடும். ஒரு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு இது மெயின் திங். இதுலேயே ஜிபிஎஸ்ஸே இருக்குது, வண்டியை ட்ராக் பண்ணுறதுக்கு வேண்டிய ஆப்ஷனே இதில் இருக்குது. வண்டியை காணாமல் போனால் கூட நம்ம ட்ராக் பண்ணி வண்டியை தூக்கிட்டு வந்துடலாம். வித்தின் 10 நிமிஷத்தில் நம்ம வண்டி நம்ம கையில் கிடைக்கும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபார் கஸ்டமர். ஓகே. இப்போ இந்த கேமராலே பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரோன்னு சொல்கிறாங்கல்ல, காரில் வச்சு செட் பண்ணி போகிறாங்க, அந்த மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கேமராஸுமே உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது? எஸ் சார், அந்த கேமராவும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் கஸ்டமர் போட்டிருந்தாங்கன்னா அவங்களே வந்து ஃப்ரண்ட்டும் ரியரும் பார்க்குற அளவுக்கு அதில் ஆப்ஷன் நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ அதோடைய பெஸ்ட் ப்ராடக்ட் இதெல்லாம். அதே போல் ஜிபிஆர்னு சொல்லுவாங்க. ஒரு இன்னைக்கு நவ்வேடேஸ் பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் அல்லது அதர் பிளேஸ்லையும் சரி, காரும் 2 வீலரும் ரொம்ப காணாமல் போகுது, நிறைய தெஃப்ட் ஆகுது. இதுக்கு வந்து அவங்க பயன்படுத்துறது ஜிபிஎஸ்ன்னு இந்த மாடலை அவங்க இன்சர்ட் பண்ணிட்டாங்கன்னா, காரை பற்றியோ பைக்கை பற்றியோ அவங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. அடுத்த 10 நிமிஷத்தில் அவங்க பைக்கையும் அவங்க காரையும் உடனே கேட்ச் பண்ணிடலாம். ஸோ ஃபுல் ட்ராக்கிங்கு நம்ம மொபைல்லே வண்டி எங்கே போகுது, எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினே ஆஃப் பண்ணிடலாம். இன்ஜின் ஆஃப் பண்ணால் வண்டி போன இடத்துல அங்கேயே தான் நிற்குமே தவிர வெளியே போகாது. ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். டேஷ் கேமரா என்ன சார்? இது டேஷ் கேமரா லோ பட்ஜெட்டில் கேட்குறாங்க. இல்லை சார் எனக்கு ரொம்ப காஸ்ட்டாக வேண்டாம், எனக்கு வண்டி ரன்னிங்கில் மட்டும் ரெக்கார்ட் பண்ணால் போதும், முன்னாடி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நான் மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்காக இது ஒரு பட்ஜெட் வைஸ் கேமரா. இது பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 ரேஞ்சஸ்லேயே கிடைக்கும் நம்ம. அதே போல் நாங்கள் எங்கள் பிஎம் ப்ராடக்ட்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இது நெக் பில்லோன்றது வெரி எசென்ஷியல் டிரைவிங் எல்லா கஸ்டமரும் யூஸ் பண்ணுறது. ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப நெக்கில் வந்து ரொம்ப பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்காக நாங்கள் பயன்படுத்துறது இந்த மாதிரி நெக் பில்லோ. ரொம்ப இது வந்து சொஃபிஸ்டிகேஷனாக இருக்கும். இது ப்ராடக்ட்டே வந்து ரொம்ப
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கஸ்டமருக்கு. ஓகே, ஹாரன் பற்றி சொல்கிறீங்களா? ஆமாம் சார், ஹாரன் பொறுத்தவொடனே இன்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வண்டி டெலிவரி புது வண்டி எடுத்துன்னு வர்றப்ப அவங்களுக்கு வந்து இது வாரண்டி கொடுக்க மாட்டோம், வேறு எந்த ஒயரிங்கும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷல் ஹாரன் ஒன்று இருக்குது. அந்த ஹாரனை பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஹார்ன்னு சொல்லுவாங்க, அது பேர் பென்ஸ் ஹார்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹார்னை வந்து ஒரிஜினல் ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணாமல் ஒரிஜினல் ஒயரு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஹார்னை மட்டும் நம்ம மாற்றினா போதும். அந்த ஹாரன் வந்து ரொம்ப ஃபேமஸான ஹார்னு. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஹெல்லா ஹாரன், இதை மாதிரி ரொம்ப ஹை லுக் ஹாரன்லாம் இருக்குது. இதெல்லாம் 1 year 2 year 3 years வாரண்டியோடு வரும். கஸ்டமருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, பவர்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி பயன்படுத்தலாம். ஷியர் சார், இதுக்குன்னு எங்கள் டெமோ பர்பஸ் டெமோ ரேக்ஸ்லாம் எல்லாமே வெளியே இருக்குது. நாங்கள் எல்லோரும் கஸ்டமரை காமிச்சிட்டு தான் இதை வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ மக்களே, நான் சொன்னேன் அதுதான். ஆக்சுவலாக வந்து இந்திரான்சல்லேருந்து வரீங்கன்னா நீங்கள் இப்படிந்து வரலாம், இல்லை கடலூர் ரோட்லேருந்து வரீங்கன்னா நீங்கள் இப்படிந்து வந்தாலே உங்களுக்கு அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸி தெரியும். ஸோ இதுதான் காருக்கு தேவையான ஆக்சரிஸ் எல்லாமே இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்பயுமே சரி, வெளியே வந்து ஒரு 3-4 கார் வந்து இங்கே வந்து போயிட்டே இருக்கும், அந்த ஒரு ஒர்க் வந்து போயிட்டே இருக்கும். சரி, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. சார், நான் ஓவராலாக ஒரு இன்ட்ரோ மாரி கொடுத்தாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து அந்த காருக்கு தேவையான பாடி கவர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கிறாங்க. ஸ்டாக் இல்லைன்றது சொல்ல முடியாத அளவுக்கு வந்து நிறைய ஸ்டாக் ஏற்றி வச்சுருக்கிறாங்க. இங்கே பார்த்தாலே தெரியுதா எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஸ்பீக்கர்ஸ் வெளியவே அவைலபிளாக வச்சிருக்காங்க. அதுக்கு தேவையான டெமோ செக்ஷன் இங்கே தான் எங்கேயோ இருக்கும். ஸ்டேரிங் கவருமே இங்கே வச்சிருக்காங்க பாருங்க. அதுலேயுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. ப்ளஸ் பாடி கவரில் தேவையான பேக் அண்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாயினரோட ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். ஏன்னா பாயினர்ன்றது வந்து நான் அப்போலேருந்து கேள்விப்படுற ஒரு பிராண்ட். இது வந்து மை டிவிஎஸில் சப் ஊஃபராக இருக்கட்டும். ஸோ அதுக்கான எல்லா ஐட்டமும் இங்கே வந்து ஷோ பண்ணி வச்சிருக்காங்க. இங்கேவே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஆரனுக்கான டெமோஸ் இங்கே வச்சிருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் டெமோ எப்படி, என்ன அந்த ஆரனோட சவுண்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை ஆரன் வச்சுருக்காங்க பாருங்கள். லைக் நம்ம உள்ளே போய் பார்ப்போமா? ஸோ உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து காருக்கு தேவையான மேட் இருக்கும் பார்த்தீங்களா? மேட்டுக்கான நூடுல்ஸ் மேட்டா அந்திங் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன ப்ரோ? பாடி கவர்ஸ் தான் இங்கே இருக்குது. எல்லாமே வந்து வைப்பர் பிளேட் இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே வந்து நம்பர் பிளேட்டுமே இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்னது? ரெயின் வைசர். இந்த காருக்கு தேவையான ரெயின் வைசர். ரெயின் டைமில் வர வைசரா? ரெயின் வைசர். ஓகே ஓகே ஓகே. இதில் பார்க்கலாம். இதுலேயுமே சரி 1 2 3 4 நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. திட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு 20 to 25 ப்ராடக்ட் கிட்ட இங்கே அவைலபிளாக இருக்கும். உள்ளே போவோம். ஸோ உள்ளே போனீங்கன்னா ஆல்ரெடி பிரதர் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் சொல்லியிருப்பார். இருந்தாலும் நான் வந்து ஓவராலாக என்னென்னலாம் இருக்குது நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் வந்து காருக்கு தேவையான ஜுவல்ஸ். ஸோ ஜுவல்ஸ்ன்னு பார்க்கும்போது வந்து அந்த காட் ஸ்டாச்சுவாக இருக்கட்டும், அதிலே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம்ஸ் இருக்குது. ஸோ காருக்கு தேவையான பர்ஃப்யூம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஏசி கூட கனெக்ட் பண்ணுற மாரி. ஸோ அந்த பர்ஃப்யூம்ஸ் இங்கே இருக்குது. அவர் ஸ்பீக்கர்ஸ்லாம் பற்றி சொல்லியிருப்பார் சோனிலே. சரி, இதெல்லாமே வந்து கார் கிளீனிங் கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த உள்ளே வந்து டேஷ்போர்டை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும். ப்ளஸ் வந்து என்னென்னலாம் க்ளீன் பண்ணுறது 3mm வந்து நிறைய பண்ணியிருப்பாங்க. ப்ரீமியம் லிக்விட் வேக்ஸ். ப்ளஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த அவுட்டரில் இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் பண்ணி தருவீங்களா? இதில் ப்ராடக்ட் பொறுத்தவரையும் ஒரு கார் வந்துன்னா அதனுடைய ஜுவல்ஸ்னு சொல்லுவாங்க, குரோம் ஐட்டம்ஸ் சொல்லுவோம். ஓகே. இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டு கிரில்லு, ரியர் கிரில்லு, டெயில் குரோமு, ஹேண்டில் குரோமு, இதெல்லாம் சில்வர் ஐட்டம்ஸும் நம்மக்கிட்ட செப்பரேட்டாக எல்லா வண்டிக்குமே அவைலபிலிட்டி இருக்குது. ஓகே. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த காருக்கான க்ளீனிங் கிட்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து செயின்ஸ் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கீஸுங்க. ஸோ கீஸில் வந்து நிறைய ரிமோட் லாக் சிஸ்டம் கீஸ் இருக்குது. ஸோ அதுவுமே இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்கிறாங்க. யூ கேன் சி தட். ஸோ இங்கே இருக்கிறதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரோலில் இருக்கக்கூடிய பாடி கிராஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க. காருக்கு அவுட்டரில் அந்த டோர்லலாம் நீங்கள் ஒட்டக்கூடிய சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லை வந்து ஒரு டிசைனுக்காக நீங்கள் எது வேணால் பண்ணலாம். அதுலேயே உங்களுக்கு வந்து டெமோ கொடுத்துருப்பாங்க. காரில் எந்த காருக்கு என்ன ஒட்டலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து அதே தான் லைக் அந்த செயின்ஸ் மாரி இருக்கக்கூடிய ஒரு சில ஐட்டம்ஸ் இது வந்து. ஸோ யூ கேன் சி த லாட் ஆஃப் த வெரைட்டிஸ் ஆஃப் த சார்ஜர்ஸ். ஸோ எவ்வளோ சார்ஜர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். சார்ஜர்லேயே வெரைட்டிஸான சார்ஜர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ சார்ஜரில் 1 2 இல்லை, நிறைய பல்க் ஐட்டமாக தான் நிறைய வச்சுருக்கிறாங்க. ஸ்பீக்கர்ஸ் ஆல்ரெடி பிரதர் ஆர் டோல்டு. தென் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜர் ஹோல்டருமே இருக்குது. ப்ளஸ் வந்து மொபைல் ஹோல்டருமே இங்கே அவைலபிளாக இருக்குமா? இதோ லைக் இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறது மொபைல் ஹோல்டர். ஏன்னா மேப்பில் சில பேர் வந்து பார்க்குறதுக்கு வந்து மொபைல் ஹோல்டர் தேவைப்படும். ஸோ மொபைல் ஹோல்டருமே இங்கே அவைலபிளாகுது. இதை தவிர்த்து இன்னும் நிறைய விஷயம் இது நான் சொல்கிறேன். கார் டஸ்ட் வாஷ் பண்ணுறதுல லைக் கரெக்டாக இது வந்து டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மிரரா, அது பிளைண்ட் ஸ்பாட் மிரர்னு சொல்லுவாங்க. ஓகே. சைடுல வரத வந்து ரிவ்யூ க்ளீனா கிட்ட எடுத்து காமிக்கும். ஓகே. அந்த திங்ஸ்க்காக நம்ம பயன்படுத்துற டைப்ஸ் இது. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு டைப்ல இருக்கக்கூடிய மிரர்ஸ் தான் வந்து லைக் அந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரர்னு சொல்லுவாங்களா, அதுதானே அந்த ப்ராடக்ட். இது வந்து டோர் கார்டு.
டோர் அடிபடாம இருக்கிறது கார்னர்ல 4 கார்னர்லயும் ஓட்டுவாங்க. ஓகே. அதனால என்னன்னா ஒரு காரோடைய டோர் வந்து வேற கார்லயோ அல்ல ஒரு வால்லயோ ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். இப்போ அந்த நூடுல்ஸ் மேட்டர் இருக்குதுல நம்ம வெளியே பார்த்தோம்ல, அதோட ஸ்கொயர் ஃபீட் என்ன போயிட்டு இருக்கு தற்சமயத்துக்கு சொல்லுங்க. தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 90 ரூபாயிலையும் கிடைக்குது சார். 120 ரூபாயில இருக்கு, 140 ரூபாயில இருக்கு. டிபெண்டிங் ஆன் அந்த பிரெத் சைஸை பொறுத்து. ஓகே. இதனுடைய சைஸை பார்த்தீங்கன்னா ஸ்மாலாகவும் இருக்கும், அதே நேரத்தில் பிக்கராகவும் இருக்கும். ஓகே. ஸோ இதை பொறுத்து தான் நம்ம ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப லைஃப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 5 வருஷமாவது நம்மளுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஓகே. இது ஃபுல்லாக நல்ல ப்ராடக்ட் ஃபார் கஸ்டமர்ஸ். அப்புறம் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யூபிஐ மூலியமாக ப்ளே பண்ணிக்கிறன்றதுக்காக ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேன். பிரதர் வந்து அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில ஐட்டம் பற்றி நம்ம பார்த்துருப்போம். நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் என்னென்னலாம் நிறைய விஷயம் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த விஷயத்தோட நிற்க போகிறதில்ல. டே மூவ் ஆக வந்து அவங்க சைட்லேருந்து கார் ஆக்சரிஸ் அந்த கம்பெனி சைட்லேருந்து நிறைய ப்ராடக்ட் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுவுமே வந்து நம்ம அப்டேட்டட் வீடியோவில் அப்டேட்டாக பார்ப்போம். நம்ம வந்து இப்போ இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் இருக்குதோ அதில் நம்ம பார்ப்போம். இப்போ காட்டின ப்ராடக்ட் மாடலில் என்ன எக்கச்சக்கமான நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்க முடியாதுன்றதுக்காக தான் வந்து நான் வந்து சிம்பிளாக முடிச்சிருப்பேன். என்னென்னலாம் ஒரு மெயினாக தேவைப்படுமோ காருக்கு வந்து அந்த ப்ராடக்ட் மாதிரி பார்ப்போம். இன்னமும் வந்து இன்டீரியரில் நிறைய தேவைப்படக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா அந்த சீட்டோட லைனிங்லாம் இருக்குது. அதெல்லாம் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் வந்து சின்ன ஆக்சரிஸ் கூட இருக்குது. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் ஃபீட் ரோடில் தான் அது லொக்கேட் ஆகிருக்குது. அண்டர் ஃபீட் ரோட்டில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடலூர்லேருந்து வரீங்கன்னா நீங்கள் பிரிட்ஜ் ஏரி இறங்குவீங்க. பிரிட்ஜ் ஏரி இறங்கினாலே உங்களுக்கு வந்து ரதிமினா தெரியும். ரதிமினா பார்சல் சர்வீஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பிஎம் என்டர்பிரைசஸ் இருக்கும். பிஎம் என்டர்பிரைசஸ் பக்கத்தில் தான் இந்த அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸ் இருக்குது. ஸோ லைக் இப்படி வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் வந்து ஐஜி ஸ்கொயர்லேருந்து வரீங்களா, ஐஜி ஸ்கொயர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 10 to 15 பில்டிங் தள்ளனா பெரிய பேனரோட இங்கே இருக்கும் அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸ்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் இங்கே யார் கேட்டாலுமே சொல்லுவாங்க அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸ்னு சொல்லிட்டு. ஒரு காருக்கு தேவையான A to Z எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் இங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹோல்சேல் மாரி இருக்குது, ரீட்டைல் மாரி இருக்குதா? ஸோ ரெண்டுமே ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. வந்தால் லைக் உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகிற மாரி தான் இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் பை பை. See you.